சூழ்நிலையிலயும் இதை பேசணும் இதை பேசக்கூடாதுன்னு ஒரு லிஸ்டே உருவாயிடும். அதனாலதான் பல நேரங்கள்ல அவங்க நடக்கிறத கவனிச்சுட்டு அமைதியாவே இருந்துருவாங்க. மொத்தத்துல பெண்கள் எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு பூட்டிக்கிறதுக்கு காரணம் பெண்கள் இல்ல, ஆண்கள் தான். அதுதானே உங்க தீர்ப்பு, கரெக்டா? அப்படியும் புரிஞ்சுக்கலாம். ஆனா ஒரு குடும்பம்னு வந்துட்டா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தா யாராலையும் மாச கணக்குல கூட சேர்ந்து வாழ முடியாது. அங்க பொண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் விட்டு கொடுத்துதான் ஆகணும். வேற வழி இல்ல, அது நடக்கும். நீங்க படிச்சவங்க தானே, வேற வழி இல்லாம சேர்ந்து வாழ்ந்தா அது தப்பு இல்லையா? சகிச்சுக்கிட்டு வாழ்ற மாதிரியான அப்படிதானே அர்த்தம்? அனுசரிச்சு போறத சகிச்சுக்கிறதா சொன்னா அப்புறம் நம்ம ஊர்ல 100க்கு 90 குடும்பம் இப்படிதான் வாழ்றாங்கன்னு அர்த்தம். எல்லாத்தையும் ரொம்ப நுணுக்கி நுணுக்கி பார்க்காம டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிட்டாதான் வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா ஓடும். அப்புறம் முக்கியமா கல்யாண வாழ்க்கையில கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். எல்லாத்த விடவும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விட்டு கொடுத்தல் 2 பக்கமும் நடக்கணும். ஏங்க, நான் என்ன கேக்குறேன், கல்யாணம் பண்றது எதுக்கு? நல்லபடியா சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்காக தானே. எதுக்குங்க நடுவுல விட்டுட்டு ஓடணும்? அப்புறம் எதுக்குங்க கல்யாணம் பண்ணணும்? என்னங்க குழப்பறீங்க? நான் விட்டு கொடுக்கறத பத்தி பேசுறேன், நீங்க விட்டுட்டு ஓடுறதுன்னு சொல்றீங்க. என்னவோ ஒண்ணுங்க, நான் சொல்றத நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, புரியும். எனக்கு எதுவுமே புரியலங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். கணவன் மனைவி 2 பேருமே விட்டு கொடுக்க கூடாத ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் அவங்களோட கனவு. வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் இது அடையணும்னு ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சிய கனவை 2 பேருமே விட்டு கொடுக்க கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். தாராளமா போங்க சந்தியா. நீங்க வாய் விட்டு ஒரு வார்த்தை கேட்டா அடுத்த நிமிஷமே நான் கையெழுத்து போட தயாரா இருக்கேன். என்னங்க, என்ன அமைதியாயிட்டீங்க? ஒண்ணும் இல்லைங்க. என்ன சொன்னீங்க? கனவை நோக்கி ஓடணும்னு சொன்னீங்கல்ல, ஓடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நிஜத்துல வாழ்ற வாழ்க்கைய மறந்துடக்கூடாதுங்க. அந்த கனவுலே மிதக்க கூடாது. ஏன்னா ஒரு செடி வானத்தை நோக்கி வளர்ந்தாலும் அதோட வேறு மண்ணுக்குள்ள தாங்க இருக்கு. அதை என்னைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது. ஏன் இவர் இந்த மாதிரி பேசுறாரு? எது சொன்னாலும் அப்படியே எதிரா வேற மாதிரி பேசுறாரு. பாட்டி, பாட்டி ஒரு நிமிஷம் இருங்க. எங்க இறங்குங்க. சார் குட் மார்னிங். எஸ் சொல்லுங்க. சந்தியான்ற பேர்ல அமெரிக்கால இருந்து கொரியர் வந்திருக்கா? ஒரு நிமிஷம் மேம், செக் பண்ணி சொல்றேன். ஆமா மேடம், 2 பார்சல் வந்திருக்கு. 2ஆ? ஒன்னு அமெரிக்கால இருந்து வந்திருக்கு, இன்னொன்னு பாளையங்கோட்டையில இருந்து வந்திருக்கு. பாளையங்கோட்டையில இருந்தா? ஓ ஐயோ ஆமாங்க, நான் தான் மறந்துட்டேன். 2 பார்சலையும் கொடுத்துருங்க.
என்னங்க டேமேஜ் ஆயிருக்கு? வரும்போதே டேமேஜ் ஆயிருக்கும். இதுக்கு நாங்க எதுவும் பொறுப்பு கிடையாது. அச்சச்சோ, லட்டெல்லாம் இப்படி உடைஞ்சு போயிருக்கே. இதை எடுத்துட்டு போய் அத்தை கிட்ட கொடுத்தா நல்லா இருக்காது. பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தாலும் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. என்ன பண்றது? பேசாம போற வழியில யாருக்காச்சும் ஸ்வீட்டை கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் கொண்டு போய் கொடுத்துடலாமா? அது சரியா வராது. அண்ணன் அங்கிருந்து ஆசையா கொடுத்து விட்ட ஸ்வீட். பேசாம ஒண்ணு பண்ணலாம். இதை கொண்டு போய் சரவணன் கிட்ட கொடுத்து என்ன பண்றதுன்னு கேட்கலாம். அவர் நிச்சயமா சரி பண்ணி தருவாரு. என்னங்க அர்ச்சனா, ஆ, இப்ப எதுக்கு இந்த புடவையெல்லாம் எடுத்து இப்படி போட்டுக்கிட்டு இருக்க? கஸ்டமர் கூட இல்ல. ஏங்க எவ்வளவு நேரம் நான் புலம்பிட்டு இருந்தேன், நீங்க கண்டுக்காம இருந்தீங்கல்ல. இப்போ அதே மாதிரி வேலையை பாருங்க. இப்படி புலம்பிட்டு மட்டும் இருந்திருந்தா என் வேலையை தான் பார்த்திருப்பேன். இப்படி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கியே, அதான் ஏன்னு கேக்குறேன். அப்போ நான் புலம்புனதை பத்தி உங்களுக்கு அக்கறையே இல்ல, அப்படிதானே? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? டே ஹரி, இங்க வாடா. சொல்லுங்கக்கா. இதோ இந்த சாரி எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த ஷெல்ஃப்ல வை. சரிங்கக்கா. அர்ச்சனா, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? இப்ப என்னங்க வேணும் உங்களுக்கு? ஏய், எதுக்கு இப்ப இவ்வளவு சேலையை எடுத்து போட்டுட்டு இருக்க? எல்லாம் என் தலை எழுத்து. அதான் இங்க இருந்து 2 புடவைய எடுத்துட்டு போய் தான் எங்க வீட்ல இருந்து சீர்வரிசை கொடுத்தாங்கன்னு வீட்ல நம்ப வைக்கணும். இங்க இருந்தா? ஆமா. ஏன்? இங்க இருந்து எடுத்துட்டு போனா அம்மா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? கண்டுபிடிப்பாங்க தான். உங்க அம்மா என்ன லேசுப்பட்ட ஆளா? ஒருவேளை அவங்களே கண்டுபிடிக்காம விட்டா கூட உங்க தொங்கச்சி பார்வதி இருக்காளே, பார்த்து போட்டு கொடுப்பா. அப்புறம் என்ன தைரியத்துல இங்க இருந்து எடுத்துட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்க? அதெல்லாம் சமாளிக்க முடியலனா இத்தனை வருஷமா உங்க குடும்பத்துல குப்பை கொட்டிட்டு இருக்க முடியுமா? இப்படி இஷ்டத்துக்கு ஏதாவது செஞ்சு வைப்ப, கடைசியில நான் உன்னால தலை குனிஞ்சு நிக்கணும். இப்ப நீ என்ன பண்ண போறன்னு முதல்ல சொல்லு. எங்க அம்மா புடவை வாங்கிக்கோன்னு காசு கொடுத்தாங்க, அதனால நம்ம கடையிலே எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல போறேன். ஆனா பேட்டு வைக்க போறது என் காசு 3000க்கு தானே? இல்லனா உங்க அம்மா வாயிலே வேட்டு எனக்கு தானே வைப்பாங்க. உங்களுக்கு என்ன? மாத்தி மாத்தி செலவை இழுத்து விட மட்டும் வீட்ல உள்ள பொம்பளைங்களுக்கு ஒரு காரணம் கிடைச்சிரும். புலம்பாதீங்க. ஒரு 10 நாள் அப்படியே பீரோல வச்சுட்டு மறுபடியும் கொண்டு வந்து கடையில வச்சிட போறேன். நீ என்ன வேணாலும் பண்ணு அர்ச்சனா, ஆனா கடைசியில என்ன மட்டும் எந்த பஞ்சாயத்துலயும் நிக்க வச்சிடாத. நான் கிளம்புறேன். வேற என்ன பண்றதுனே தெரியல. டே ஹரி, இங்க வாடா. சொல்லுங்கக்கா. இந்த சேலை எடுத்து இங்க வை, அதை எடுத்து அங்க வை. சரிங்கக்கா. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். ஐயோ, இவன் இங்க வரா? நம்ம கடை பையனை மட்டும் பார்த்தானா டிராமா சீக்ரெட் பூரா உடைஞ்சிருமே. இவன் அந்த பார்வதி கூட டூயட் சாங் பாட ஆசைப்படுறான். இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு போச்சு, என் வாழ்க்கை ஃபுல்லா சோலோ சாங் தான். ஐயோ, டேய் 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 டேய், உட்கார் உட்கார். ஏன்க்கா என்னாச்சு? ஐயோ, அதெல்லாம் பதில் சொல்ல முடியாது, உட்கார். கொஞ்ச நேரம் சும்மா அமைதியா இருடா. எப்படிக்கா? இன்னைக்கு நான் உனக்கு டபுள் பேட்டா தரேன். டபுள் பேட்டாவா? அப்போ ஓகே. அலையிறது பாரு, அலையிறது. ஐயோ. வணக்கங்க. வணக்கம். நீங்க இங்க வந்தீங்க? புடவை ஏதாச்சும் வாங்கணுமா? நீங்க மனசு வச்சா புடவை வாங்கிடுவேன். என்ன சொல்றீங்க? இல்லங்க, நீங்க பார்வதி கிட்ட எனக்காக பேசுனீங்கன்னா எங்க கல்யாணத்துக்கு மொத்த புடவையும் உங்ககிட்ட தானங்க வாங்குவோம். என்னங்க நீங்க? அதான் அன்னைக்கு நீங்களே பாத்தீங்கல்ல, அந்த பையன் கூட அவ எப்படி பேசி சிரிச்சிட்டு இருந்தான்னு. அவகிட்ட போய் என்ன பேச சொல்றீங்களே? இல்லங்க, அன்னைக்கு நடந்தது என்னால முழுசா நம்ப முடியலங்க. அது எப்படின்னா, அந்த பையன் பார்வதி விட ரொம்ப சின்ன பையனா தான் இருந்தான். என்னை ஏமாத்த பார்வதி ஏதோ டக்குன்னு சொல்லிட்டாலும் எனக்கு தோணுதுங்க. பையன் பரவாயில்லையே, உஷாராதான் இருக்கான். ஒரே ஒரு தடவை எனக்கு அவ கூட பேச வாய்ப்பு கிடைச்சா போதும். நீங்க தாங்க ஹெல்ப் பண்ணணும். ஏங்க புடவை ஆடுதுங்க.
அட இல்லங்க, நான் என் கண்ணால பார்த்தேன், இப்ப அசைஞ்சுது. ஆ, இல்லங்க, அது 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 வந்து காத்துல வந்து ஆடி இருக்குங்க. அதெல்லாம் அசையாது. நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, அதை சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லங்க, பார்வதி கூட பேசுறதுக்கு நீங்க தாங்க ஏற்பாடு பண்ணணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். நானா? ஆமாங்க, வேற யார்கிட்ட கேட்க முடியும்? நீங்களே சொல்லுங்களேன். கரெக்ட் தான். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்களை பிடிக்காம தானே வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு அவ சொல்லிருக்கா. உங்களை பிடிக்காத ஒருத்திய ஏன் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவ்ளோ துடிக்கிறீங்க? யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே பேசி அமிச்சிட வேண்டியதான். நீங்க என்ன ரொம்ப குழப்புறீங்க. ஐயோ, நீங்க தாங்க குழம்பி போயிருக்கீங்க. என் தங்கச்சிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நான் சொல்றது எவ்வளவு சரின்னு உங்களுக்கே புரியும். இல்லங்க, எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். என்னால பார்வதியை மறக்க முடியுமான்னு தெரியல. நான் யோசிச்சு சொல்றேங்க. நல்லா யோசிச்சு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற நல்ல முடிவா சொல்லுங்க. சரிங்க, நான் வரேங்க. ஐயோ, வந்துட்டானே, வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவானே. இவனை என்னதான் பண்றது? எத்தனை தடவை சொன்னாலும் திரும்ப திரும்ப வந்து டார்ச்சர் பண்றான். இவனால விக்கி வேற கோச்சுக்கிறான். வீட்ல அம்மா கூட சண்டை. வரட்டும். பார்வதி, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க சிங்கிள்னு நினைச்சுதான் உங்க பின்னாடி சுத்தின. நீங்க கமிட்டடு, உங்களுக்கு என்ன ஆள் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்க பக்கமே வந்திருக்க மாட்டேங்க. ஏன்னு சொல்லுங்க. ஏன்? ஏன்னா நான் ரொம்ப டீசென்ட். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படவே மாட்டேங்க. சரி, அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல, கிளம்புங்க. ஆனா ஒரு விஷயங்க, நமக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் நமக்கு கிடைக்கலனாலும் அது இன்னொருத்தவங்க கிட்ட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. யோ, என்ன பொருள் ஓவரா கூவுற? என்ன சந்தையில கூறு கட்டி வித்துட்டு இருக்காங்களா? இல்ல நான் கடையில விக்கிற பண்டு பாத்திரம் நினைச்சிட்டு இருக்கியா? நான் பொருளா இவரு காசு கொடுத்து வாங்குறாராம். ஆளையும் மூஞ்சும் பாரு. இதாங்க இந்த கோவம் தாங்க ரொம்ப உங்ககிட்ட பிடிச்சது. இந்த கார மிளகாய காலையிலேயே தின்ன மாதிரி எப்படி சொல்லுன்னு கோவம் வருதுங்க. இந்த கோவத்தை லைஃப் ஃபுல்லா உங்க கூட இருந்து ரசிக்கிற கொடுப்பனைய அந்த ஆண்டவன் எனக்கு கொடுக்கலங்க. ஆனா ஒரு விஷயம் பாருங்க. என்னன்னு சொல்லி தொலை. அது அன்னைக்கு உங்க கூட ஒரு பையனை பார்த்தேன்ல, அவர்தான் உங்க ஆளா? ஆமா. இப்ப அதுக்கு என்ன? தப்பா நினைக்காதீங்க, உங்க லெவலுக்கு அவெல்லாம் சுத்தமா செட் ஆகலங்க. ஆமாங்க, நீங்களாம் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு. உங்களுக்கும் அவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுங்க. உன்னை யாரு ஏணி வச்சு ஏற சொன்னது? நான் தான் இன்னொரு பையனை லவ் பண்றேன்னு உனக்கு தெரியுதுல்ல, விட்டுட்டு போக வேண்டியதானே? புரியலையா நான் சொல்றது உனக்கு? அச்சோ, இப்ப கூட உங்களுக்கு ஏத்த மாப்பிள நான் தானே என் உள் மனசுக்கு தோணுதுங்க. நல்லா 6 அடி குழி தோண்டி அதுல உன் உள் மனச போட்டு மண்ணு போட்டு மூடிடு. திரும்ப என் பக்கம் கூட வந்துடாது. நான் கிளம்புறேன். ஒருவேளை மனசு மாறினீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. லூசா இருப்பான் போன. அண்ணே, இதான் அந்த ஆபீசர் கொடுத்துட்டு போன கவர்னே. அண்ணி இது உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சாங்க, மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏனே பார்க்கலையா? அப்படியே வச்சிட்டீங்க. டேய், இந்த பார்த்து என்னடா பண்றது? வருஷம் நடக்கிறது தானே. இந்த கவருக்கு ஒரு பதில் கவர் அனுப்பணும். சக்கர, வாங்க நீ. சாரிங்க. இந்த கவரை நான் அப்பவே உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். பாத்தீங்களா? இல்ல அண்ணி, அண்ணா அதை பார்க்காம வச்சுட்டாரு. ஏங்க பிரிச்சு பார்க்கலையா? அதை பிரிச்சு பார்க்க என்னங்க இருக்கு? அதில் என்ன இருக்குன்னு தெரியும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியும். அதுக்கான ஏற்பாடு பண்ண வேண்டியதான்.
ஆமா இது என்ன பெரிய பாக்ஸா இருக்கு? இதுல துணிமணி எல்லாம் இருக்கு. இதுல இந்த லட்டு, ஸ்வீட்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஆ லட்டா? ஆமா. என்னடி நீங்க எல்லாரும் நம்ம கடையில அண்ணன் செஞ்ச லட்டு கூட்டமா வந்து வாங்கிட்டு போறாங்க, நீங்க வேற கடையில போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இல்ல சக்கர, இது எங்க அண்ணன் அனுப்பி வச்சது. ஆ? அண்ணனா? ஆமா. அவர் அமெரிக்கால தானே இருக்காரு, அங்க இருந்து அனுப்பியிருக்காரு. இந்த ட்ரெஸ் எல்லாம் அமெரிக்கால இருந்து அனுப்பியிருக்காரு. இந்த ஸ்வீட்ஸ் பாளையங்கோட்டையில எங்க சித்தப்பா இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு. இந்த ரெண்டத்தையும் ஏன் இங்க கொண்டு வந்திருக்கீங்க? என்னங்க? இந்த லட்டெல்லாம் உடைஞ்சிருக்குங்க. இத சரியா பார்சல் பண்ணலையா, இல்ல இந்த பாக்ஸ வேகமா கீழே வைக்கும்போது அதனால ஏதாவது உடைஞ்சதான்னு தெரியல. இத அப்படியே கொண்டு போய் அங்க எடுத்து வச்சா யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்க. இத நீங்க கொஞ்சம் சரி பண்ணி தர முடியுமா? இவ்வளவுதானா நீ? இந்த வேலையெல்லாம் அண்ணனுக்கு ஜுஜூபி. உங்க அண்ணனுக்கு எல்லாத்துலயுமே அவசரம் தான். கொஞ்சம் கூட பொறுமை நிதானம் எதுவுமே இல்லை. அமெரிக்காவுக்கு போற அவசரத்துல உங்க படிப்புக்கும் தகுதிக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத எனக்கு போய் கட்டி வச்சிட்டாரு. சரிங்க, போங்க. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணே 1/2 கிலோ லட்டு கொடுங்கண்ணே. ஆ? லட்டு. அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, பாவம் சந்தியா அண்ணி. அண்ணே என்ன நீ அப்படி பேசிட்ட? உன் மேல நானும் கொஞ்சம் கோவமா இருக்கேனே. நான் என்னடா பேசினேன்? அவங்க கேட்டதை கொடுத்து காசு வாங்கி போட்டிருக்கேன். 6 ரூபா குறைச்சு வேற கொடுத்துருக்கேன். அண்ணே கஸ்டமரை சொல்ல, சந்தியா அண்ணிய சொல்றேன். இப்பெல்லாம் உனக்கு ரொம்ப கோவம் வருதுண்ணே. அண்ணி கண்கலங்கிட்டே போனாங்க.